நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம வெண்பா எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம விஜய் எதுன்னு மல்லியும் காப்பாற்ற முடியாது, ஒன்றும் காப்பாற்ற முடியாது. மல்லி எனக்கு யாருன்னே தெரியாது, அவன் எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷப்பட்டு எதே அது அனுபவிக்க நினச்சினோ எல்லாத்தையும் என்கிட்ட பிரிச்சுன்னு போயிட்டா, அவன் ஒரு சதிகாரி, அவன் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. இந்த கோவத்தில் ஒரு அர்த்தம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு பர்சன்டேஜ் கூட அர்த்தமே இல்லைங்க. ஏன் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பண்ண தியாகன்னு மல்லி பண்ண விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த பொண்ணுமே செஞ்சுருக்காது. ஆனால் மல்லி அந்த அளவுக்கு நம்ம விஜய் மேலே காதல் கொண்டு அந்த அளவுக்கு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சப்போர்ட் எல்லாத்தையுமே துச்சமாக நினச்சிட்டு கேவலம் பிஸ்னஸில் கனடா போகிறதுக்கு இருந்தது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மல்லி மேலே கோவத்தை காட்டுறாரு. இவர் மனசு நான் சொல்லுங்க பார்க்கலாம். உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், இவன் பொண்ணாவே எங்கேயும் போக விடாமல் கரெக்டாக நம்ம விஜய்கிட்டே திரும்ப இட்டு வந்து கொடுத்தாங்க மல்லி. அப்படிப்பட்ட மல்லியை கேவலமாக நினச்சின்னு இருக்காரு இவர். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க முடிஞ்ச வரைக்கும் போய் எஃபெக்ட் போடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று என் மல்லி எந்த தப்பும் பண்ணல, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்னதான் எஃபெக்ட் போட்டாலும் யாருமே அதுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டேறாங்க. இதனால மனசு உடஞ்சு போயிட்டு என்னடா இது இப்படி ஆகி போச்சு, வாழ்க்கையே இப்படி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல நொறுங்கி போய் உட்காந்து இருக்காங்க. இந்த ஒரு தருணத்துல என்ன நடந்தா நல்லா இருக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கோவில் அதிகாரிகளும் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. சிசிடிவி எடுத்துன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பண்ணது ஒரு திருடன் தான், இதுக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதா, ஆமா சார், ஒரு திருடன் இதை திருடி தெரியாம உங்க பேக்ல வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தி இருக்கீங்க, ஜெயில தள்ளிருக்கீங்க, குடும்பத்தை அவமானப்படுத்திருக்கீங்க, உங்களை சும்மா விடுங்களா? அதெல்லாம் நாங்கள் பண்ணது தப்பு தான் சார், தெரியாமல் தான் நாங்கள் பண்ணோம். அந்த உண்மை தெரிஞ்சதுமே டக்குன்னு உங்ககிட்ட வந்தோம், அந்த உண்மையை நாங்கள் மறைச்சி சரி நாங்கள் பண்ணது தப்பு, அந்த தப்பை ரைட் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கலையே. ஒரு அப்பாவி ஜெயிலில் மாட்டு முழிக்கூடாதுன்னு தானே வந்தோம். கோவில்ன்றது எப்போவுமே ஒரு தெய்வீக பறக்க இடம், அந்த இடத்துல ஒருத்தர் திருடுங்க, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சு விட்றாங்க. அவன் யாரு என்ன எவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு பிடிச்சி உண்மையை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல, முகமுடி போட்டிருந்தான். அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அடுத்த செகண்டே அவனா திருடினானா இல்லை திருட சொன்னாங்களா அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும். இதுக்கு முழுக்க காரணம் ராஜேஸ்வரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராஜேஸ்வரியை இருக்குவாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கம் இருக்க ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு பக்கம் பிரச்சனைகள் நடந்துன்னு இருக்கும் போது அதே சமயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம விஜயம் வந்துறாரு மனசு உறுத்தி. என்னடா இது இந்த அளவுக்கு நம்ம காதல் கொண்டு வரணும், அவளை இப்படி வெறுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கா. வெண்பாவும் வந்துடுறாங்க. மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி விஜய் என்ன பண்ண இருக்க, அவ எக்கடான கெட்டுன்னு போறான், அவளை வெளியே எடுக்கக்கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதெல்லாம் கேட்டதும் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் சைலண்டாவே நின்று இருக்காரு. யாருக்கு சப்போர்ட் பண்றது, கூட பிறந்த அக்காவுக்கா இல்ல நம்மளவே நம்பி வந்த தான் மனைவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒரு குழப்பமான தருணத்துல அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாரு அப்படின்றதாங்க இந்த சீரியலோட கண்டென்ட்டா இருக்க போகுது. சரி, வாங்க அடுத்து என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க விஜய் கிட்ட இதோ பாருங்க விஜய் தம்பி, உங்க வாழ்க்கையில இனிமேல் மல்லி வரமாட்டான், நான் எங்கேயாச்சும் கூட்டின்னு போறேன், அவளை வெளியே மட்டும் எடுத்து விட்டுருங்க, அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, உங்க குடும்பத்துல சேர்ந்ததான் அவளோட தப்பு, இல்லைன்னா அவன் என்னத்துக்கு ராணி மாதிரி அவ பாட்டுக்கு சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருந்தப்பா, உங்க குடும்பத்துல படாத பாடுபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இதுவும் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கூட பார்த்துன்னு தாங்க இருக்கும். சரி, எவ்வளவுதான் பார்த்தாலும் நம்ம திருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருந்தறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கையை மீறி போயாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்து நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும், அதை தான் நம்ம யோசிச்சாகணும். அதை யோசிக்காம நடந்ததை பத்தியே பேசினிருந்தாலும் ஒரு யூஸும் இல்லை, ஒரு முடிவு எண்டு வராதுங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடின்னு இருக்கும் போது அடுத்த சமயம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில நம்ம மல்லியை ஏன் போட்டு இப்படி ஒரு பக்கம் நெச்சரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கஷ்டமாவும் இருக்கு. என்னங்க பண்றது, வாழ்க்கையில கஷ்டன்றது அவ்வளோவா துண்டுமா அடிக்கடி வரும் போகும். ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் இன்பமாக மாறுற நாள் வந்தால் அந்த நாள் வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாளை தான் எதிர்பார்த்து நானும் காத்துன்னு இருக்கேன், நீங்களும் காத்துன்னு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.